இணைய வழியே அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நெற்றிக்கண் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கலைசெல்வி மாறுமுத்து அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்பானதொரு பஞ்சேந்திர தவத்தை நமக்கு வழி நடத்திய அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். துரிய நிலையில் நின்று இன்று நமக்கு பஞ்சேந்திர தவத்தை வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தருவாராக. இன்று இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனையின் தலைப்பு நெற்றிக்கண். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், திருவிளையாடல் படத்துல ஒரு வசனம், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என நக்கீரர் சொல்வதா நம்ம பார்த்திருப்போம். சிவபெருமான் பாத்தீங்கன்னா அழிவிற்கான கடவுள் அப்படின்னு நாம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அவர் தீமையை அழிச்சு மோட்சத்தை அழிக்கக்கூடியவராம். அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணில இருந்து வரக்கூடிய அந்த தீப்பொறி இருக்கு இல்லையா, அது தீமைகளை அழிச்சு மோட்சத்தை கொடுக்குமா. இதே போல புருவ மத்தியில வச்சு நாம தவம் செஞ்சோம்னா நாமளும் நம்ம செய்யக்கூடிய தீமைகள் எல்லாம், ஏன்னா நம்ம அங்க அகத்தாய்வு சேர்ந்து பண்றதுனால எது நல்லது கெட்டது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த செய்யக்கூடிய நாம பிறந்ததுல இருந்து செய்து கொண்டு வரக்கூடிய தீமைகளை எல்லாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வரும். அதுல இருந்து நாம விடுபட்டு நல்லது செய்யக்கூடிய ஒரு எண்ணமும் நம்மளுக்கு வரும். அப்போ அந்த அறிவின் விழிப்பு நிலையிலேயே நமக்கு மோட்சம் அதுவும் கிடைக்கும் அப்படின்னு இந்த நிகழ்வின் மூலமா நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு குரு நமக்கு வேணும். நிறைந்த குரு மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று நித்ததவம் ஆழ்ந்தாற்றி உண்மை உணர பெற்றால் முனைப்பு போகும் அப்படின்னு ஒரு கவியில எழுதியிருக்காங்க. இந்த குண்டலினி யோகம் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மனுஷனா பிறந்து உலகில் வாழ்க்கையில நம்ம இருக்கோம். அப்ப அதன் காரணமாகவே நம்மளுக்கு தேவைகளும் ஏற்படுது. ஏன்னா நிறைய அனுபவிக்கிறோம், டெய்லி அனுபவிக்கிறோம். அனுபவமா நிறைய அனுபவங்களை நம்ம அதையும் பார்க்கிறோம். அப்ப அவற்றையெல்லாம் ஒப்பிட்டோ நினைச்சோ நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அனுபவங்களா மாறுது. அப்ப இது எல்லாத்தையும் எப்படி நாம உணர முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா புலன்கள் தான் அதுக்கு காரணமா இருக்கு. அப்ப இந்த புலன்களை நம்ம பயன்படுத்தி ஜீவகாந்தத்தை செலவு செஞ்சுதான் அனுபவங்களை நாம பெற முடியுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப எதை மனம் இன்பம் அப்படின்னு கருதுதோ அந்த இன்பத்தோட அளவும் முறையும் மீறும் போதும் மாறும் போதும் அதுவே நமக்கு துன்பமும் ஆகுது. இன்பமாக வாழ்றதுதான் இனிமையான வாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மனிதன் துன்பம் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும், அதுவே இனிமையான வாழ்வா தான் இருக்கும். அப்ப அதுக்கு இந்த புலன்கள்ல இருந்து நம்முடைய மனம் விடுபட்டு தேவைக்கு மட்டுமே நம்முடைய பொறிபுலன்களை பயன்படுத்த அதுக்கு முதல்ல மனசு அப்படிங்கிறத, உயிர் அப்படிங்கிறத நாம உணரணும்.
அப்ப அந்த உயிரை உணர்வதற்கு முதல் படியா இந்த ஆக்கினை தவம் தான் இருக்கு. இது இன்னைக்கு இல்லைங்க. காலகாலமா நம்முடைய சித்தர் பெருமக்களால கடைபிடிக்கப்பட்ட விஷயம்தான் இது. சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பிகள்லயும் மனசு வச்சு தவம் இயற்றுனாங்க. அப்ப அவங்க அந்த குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்திய மூலாதாரத்திலிருந்து ஆக்னேய சக்கரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, ஒரு மையத்திலிருந்து மற்றொரு மையத்துக்கு மனத மேலேற்றுவதற்கு உஷ்ணப்படுத்தி, உஷ்ணப்படுத்தி அத பழக்குனாங்களாம். மனத வந்து நிலைநிறுத்தக்கூடிய உபாயம் அப்படிங்கிறது நமக்கு நன்கு பழக்கமானதா என்ன? அப்ப அது எப்படி பழக்கப்படுத்தணும்? அதுக்கு தான் கடவுள் உருவங்கள படைச்சாங்க. அதனால ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு கடவுள் உருவத்த உருவகப்படுத்தி மந்திரங்களும் குடுத்தாங்க. ஆனா அருட்தந்தவங்க நமக்கு ரொம்ப எளிமையா மூலாதாரத்திலிருந்து ஆக்கினைக்கு நேரடியா தீட்சை குடுத்து, தவம் அப்படிங்கிறத மிக எளிமையாக்கி, இந்த 3ஆம் கண் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய ஆகினை தீட்சைய நம்மளுக்கு குடுத்தாங்க. புருவத்திடை அவருடைய பூவிரலால தொட்டு நம்முடைய உயிரை நமக்கு உணர்த்தினாங்க. இப்ப மனிதர்கள்ல பிட்யூட்டரி சுரப்பின்னு ஒண்ணு இருக்கு. அது மூளையோட அடிப்பக்கத்துல அமைஞ்சிருக்கு. இது ஹைப்போதலாமஸோட அடிப்பகுதியிலிருந்து வெளியேறுது. அப்ப மனிதனுடைய பிட்யூட்டரி சுரப்பி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவல் ஷேப்ல அது இருக்கும். அதனுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொண்டைக்கடலை அளவு தான் இருக்குமாம். மற்றும் அது வந்து சராசரியா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 0.018 அவுன்ஸ் தான் இருக்குமாம். அதாவது கிராம்ல பார்த்தீங்கன்னா, 0.5 கிராம் தான் இருக்குமாம். அவ்வளவு ரொம்ப கம்மியான எடை உள்ளதா தான் அது இருக்குமாம். இப்ப இந்த பிட்யூட்டரி சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்களோட வளர்ச்சி, அதனுடைய வேலை பிட்யூட்டரி சுரப்பினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய வளர்ச்சி, ரத்த அழுத்தம், நம்முடைய ஆற்றல் மேலாண்மை, பாலியல் உறுப்புகளோட எல்லா செயல்பாடுகள், தைராய்டு சுரப்பியோட வளர்சிதை மாற்றம், அதோட கர்ப்பத்தோட சில அம்சங்கள், பிரசவம் இருக்கு இல்லையா? அது மாரி தாய்ப்பால் சுரக்கிறது, இந்த மாதிரி இது. அது மாரி சிறுநீரகத்துல நீரு, உப்புச்செரிவு, வெப்பநிலை உடல்ல உள்ளது, இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் சொல்றாங்க. இதுதான் நம்முடைய உடல்ல தலைமை சுரப்பி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பிட்யூட்டரி கிளாண்டோட செயல்பாடுகள சிறப்பாக்கத்தான் 3ஆம் கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்கினை தவம் நம்மளுக்கு உதவுது. புருவ மையத்த ஆக்கினை சக்கரம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் எளிய முறை குண்டலினி யோகத்தோட முதல் பயிற்சி. நம்ம மனவளக்கலையில வந்த உடனே நம்மளுக்கு முதல்ல குடுக்கக்கூடிய தவமே இந்த தவமா தான் இருக்கும். இதுக்கு முத்து முகப்பு அப்படின்னும், முச்சந்தி வீடு அப்படின்னும், அதாவது முச்சந்தி வீடுன்னா புருவங்கள், மூக்கு இது 3 கூடக்கூடிய இடம். அதனால அதுக்கு முச்சந்தி வீடு அப்படின்னு பேரு. அதேபோல பஞ்சனை மேல் இருக்கை அப்படின்னும் ஒரு பேரு. நமக்கு அதுக்கு கீழ உள்ள மையங்கள்லாம் இருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தின்னு சொல்லி ஒரு 5 ஆதாரங்கள் அதுக்கு கீழ நம்மளுக்கு இருக்கு. இது நம்ம அகத்தாய்வுகள்ல போக போக நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அப்ப இந்த 5 ஆதாரங்களுக்கு மேல 6வதா இருக்கிறதுனால, அதுக்கு பஞ்சனை மேல் இருக்கை அப்படின்னு ஒரு பேர் குடுத்துருக்காங்க. அது அழுகுனி சித்தர் தான் பஞ்சனை மேல் இருக்கைன்னு அதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க. வள்ளலார் வந்து கண் புருவ பூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏறுபடி தவம் அப்படின்னும் சொல்றாங்க. அப்ப புருவ மத்தியில இருக்கக்கூடிய உயிரினுடைய ஆற்றலை நாம கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அவ்வளவுதான். இதுதான் ஆக்கினை தவம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் உயிராற்றல் மூலாதாரத்துல இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மேன்மை பெற்ற ஒரு குருவோட உதவியோட அவருடைய கருணை கொண்டு புருவ மத்திக்கு மாற்றப்படுது. இந்த மாற்றமே ஆன்மீக உயர்வுக்கு திருப்பு முனை. இது எப்படி மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசான் வந்து தன்னுடைய தவ வலிமையால நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி ஆற்றல நம்முடைய முதுகுத்தண்டின் வழியாக புருவ மத்தியில வந்து அமர்த்துறாரு. இதுக்கு ஸ்பரிச தீட்சை அப்படின்னு பேர். தொட்டு குடுக்கறதுனால இந்த பேர்.
எப்படி கோழி வந்து தன்னுடைய முட்டைய வந்து அது மேல உட்கார்ந்து, அது தன்னுடைய வெப்பத்தை குடுத்து, அடைகாத்து அந்த குஞ்சு பொரிக்குதோ, அதே மாதிரி அந்த ஆசான் வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலை, அதை வெப்பமாக நமக்கு கொடுத்து நமக்கு உணர்த்துறாங்க. தாய், தந்தை 2 பேரோட உயிர் சேர்ந்து உருவான இந்த உடல், பாலுக்கு உரை ஊற்றுவது போல, குருவினுடைய உயிர் சக்தி சேரும்போது தான், உடலாலும், அறிவாலும் நமக்கு மற்றொரு பிறவி உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு குருவோட சேர்க்கைய உயர்வா சொல்லுவாங்க. சாமிஜி அழகா ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க. "இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க, எண்ணத்தை புருவங்கள் இடைநிறுத்தி, ஒருமையுடன் குருநெறியில் பழகும்போது, உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகம் மூட்டும், கருத்துக்கு இந்நிகழ்வு உணர்வாய்த் தோன்றும், அருவு நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும்" அப்படின்னு. அப்ப நம்ம என்னென்ன உணரணும்னு நெனச்சு, எந்தெந்த ரகசியங்கள் நம்ம தெரியாம நம்ம வந்து பிறந்திருக்கோமோ, வந்து வளர்ந்திருக்கோமோ, இந்த ஆகினை தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த நம்முடைய முதலாவது நம்முடைய உயிரினுடைய இருப்பே நம்மளுக்கு அங்க தான் ரகசியம் தான் புரிய ஆரம்பிக்குது. அப்ப எல்லா விதமான ரகசியங்களும் இங்க விளங்கும் அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க. மனதை உடல்ல எங்க வச்சாலும் உயிர் சக்தி தானாகவே மேலே எழும்பி, அது வந்து விரைவு கொள்ள ஆரம்பிக்குது. ஜீவகாந்த சக்தி அந்த இடத்த அழுத்துது. அப்போ அந்த உள்ளொளி வந்து நமக்கு தெரிஞ்சு, உயிருக்கு அந்த மேல்நோக்கு வேகம் நமக்கு உண்டாகுது. அப்படின்னு சாமிஜி நம்மளுக்கு தெளிவா நமக்கு ஆக்ஞை தீட்சை குடுக்கும்போதே நம்முடைய ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. இதத்தான் அழுகுனி சித்தர் சொல்றாரு, "முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே, 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனை மேலிருத்தி, அத்தை அடக்கி நிலை ஆருமில்லா வேளையிலே, குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ" அப்படின்னு சொல்லுவார். அந்த சித்தர்களும், ஞானிகளும் எவ்வளவு அனுபவிச்சு, எப்படி வார்த்தைகள போட்டு அத நமக்கு உணர்த்த முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம உணர கொஞ்சமாவது நினைக்கணும், உணர முயற்சி எடுக்கணும் நம்ம. அப்ப இந்த ஆக்கினையில நாம என்ன உணர்வ பெறுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 புலன்கள்ல 4 உணர்வுகள் மறைஞ்சு, அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வ மட்டுமே நம்ம ஆக்கினையில உணர்றோம். அதனால தான் இதுக்கு ஆத்ம தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மனம் வந்து உயிர் மேல லயமாகி நிற்பதைத்தான் நம்ம ஆத்ம தரிசனம் அப்படின்னு சொல்றோம். இங்க ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அதுதான் மன அலைச்சூழல். மனதின் சுழற்சி அலைகளைத்தான் நாம மென்டல் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்றோம். வினாடிக்கு 14ல இருந்து 40 வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அலைதான் பீட்டா அலை. இப்ப 5 புலன்கள் வழியா இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பீட்டா நிலையில தோன்றக்கூடிய எண்ணங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கும். இங்க ஜீவகாந்த விரயமும் நமக்கு அதிகமா இருக்கும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அறிவு தன் நிலை அறியாம அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அத அடக்குறதுக்கு தான் நாம இந்த ஆக்னி தவம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப நம்முடைய அந்த கோபதாபங்கள், நம்முடைய அந்த சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருகுணங்கள், அதை எல்லாத்தையுமே நம்ம சீரமைக்கணும்னா, நமக்கு முக்கியமா இந்த அ நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீட்சைய நம்ம எடுத்துக்கணும். ஒரு கோபக்கார முனிவர் வந்து படகுல போய் தவம் பண்ணணுன்ட்டு போயிருந்தாராம். கண்ண மூடி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். திடீர்னு படகு வந்து ஆடி, ஆடி எது மேலயோ டம்முன்னு போய் மோதுச்சாம். சரி, இவருக்கு வந்து தவம் உடனே கலைஞ்சிருச்சு. கோபத்தோட கண்ண திறந்து பார்க்குறாரு. கொஞ்ச தூரத்துல ஒரு சின்ன படகு. அதுல ஒரு படகோட்டி உட்கார்ந்திருக்கான். இப்ப இவர் முனிவர் இல்லையா? கோபம் பயங்கரமா அவர் அகத்தாய்வுலாம் பண்ணதில்ல. அப்ப அந்த கோபத்துல என்ன செய்றாரு, அந்த படகோட்டிய பார்த்து, "உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? என்ன இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கிறான். சத்தமா சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், "என்ன சாமி நான் ஒண்ணுமே பண்ணலையே!" அப்படின்னு சொல்லி சொல்றான். "என்னோட தவத்த நீ தான் கலைச்சிட்ட. ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு இவரு கோவமா பேசுறாரு. "முதல்ல எங்க பக்கத்துல வா நீன்னு" சொல்லி சத்தம் போடுறாரு. அப்ப அவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் வந்து நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்றான். சரி, அவன் மகான் கூப்பிடுறாரு இல்லையா? அதனால அவன் சொல்லிக்கிட்டே நான் தப்பே பண்ணல சாமின்னு சொல்லிட்டு,
அந்த பரிசல ஓட்டி பக்கத்துல வர்றான். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறான். அப்ப அவன் கேட்குறான், "சாமி நான் உங்கள பார்க்கவே இல்ல. நான் எப்படி உங்கள வந்து இடிச்சிருக்க முடியும்? நீ இடிக்காம என்னுடைய தவம் எப்படி கலையும்? எனக்கு எப்படி வந்து படகு ஆடும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இங்க வேற யாருமே இல்லையே! சுத்தி முத்தி பார்த்தாலும் நீ மட்டும் தான் இருக்க." அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், "சாமி நான் உங்க கிட்ட வரவே 10 நிமிஷம் ஆச்சே. நான் நீங்க கண்ண திறக்க முன்னாடி எப்படி அவ்வளோ தூரம் போயிருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அப்ப யாரு இது பண்ணா?" அப்படின்னு இந்த சாமி கேட்கும்போது, "வேற யார் சாமி? இந்த தண்ணி தான். தண்ணிய பத்தி தெரிஞ்சும் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தது உங்க தப்பு இல்லையா? இதுல நீங்க கோபம் வேற படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா அந்த கப்பல் வந்து கொஞ்சம் ஆடி ஆடி அது பக்கத்துல இருக்கிற படகுல ஒரு பாறையில போய் மோதி இருக்கு. அது டம்முன்னு இது பண்ண உடனே இவர் வந்து முழிச்சிட்டாரு. அப்ப இதுதான் வந்து மன அலைச்சூழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோபம் வரும்போது எதையும் யோசிக்கக்கூடிய தன்மையவே நாம இழந்துடுறோம். எதுக்க யார் இருந்தாலும் அந்த கோபத்திற்கு காரணமா நம்ம அவங்க மேல பழிய போடுறோம். இப்படிதான் நம்ம 6 குணங்களையுமே சாமி சீரமைக்கிறதுக்கு சொல்றாங்க. அப்ப இந்த மன அலைச்சூழல் வந்து தூக்கத்திலயும், தவம் செய்யும்போதும் மனசு வந்து ஆல்ஃபா நிலைக்கு வருது. இந்த மன அலைச்சலை வினாடிக்கு 8லிருந்து 13 வரை இருக்கும்போது என்ன வேறுபாடு அப்படின்னா, பொதுவா தூக்கத்துல வந்து மனசு விழிப்பு நிலையில இருக்காது. ஆனா தவத்துல தூங்காமலும் விழிப்போட இருக்கும். இதத்தான் பத்திரகிரியார் சொல்றாரு, "தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்" அப்படின்னு. இப்படி தவத்துல நம்ம மனசு அமைதி நிலையில இருக்கிறதால, ஜீவகாந்த செலவும் குறைஞ்சு நமக்கு ஜீவகாந்த இருப்பும் நமக்கு அதிகமாகுது. அதே மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திர எழுத்துக்கள் இருக்கு. நம்ம மனசுக்குள்ள அந்த மந்திர எழுத்துக்கள நினைக்கும் போதும், அதுக்கேத்த மாரியே அந்த நாளமில்லா சுரப்பிகள் தூண்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா நாம சொல்லக்கூடிய பக்தி மார்க்கத்துல நமச்சிவாயங்கிற மந்திரத்துல, நா அப்படிங்கிறது மூலாதாரத்துக்கும், சுவாதிஷ்டானத்திற்கும். மா அப்படிங்கிறது மணிப்பூரகத்துக்கு. அப்படி வரும்போது, யா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாயல யா வந்து ஆக்கினைக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆக்கினையில அந்த நாளமில்லா சுரப்பி அந்த சக்கரம் வந்து இளம் சிவப்பு நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு 2 இதழ் தாமரைய உதாரணமா சொல்றாங்க. 2 இதழ் கொண்டதா இருக்கு. ஒவ்வொரு மையங்களுக்கும் சித்தர்கள் வந்து ஒரு சாமிய வச்சு வச்சு கடவுள் உருவங்கள வச்சு படைச்சாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஆக்கினையில சதாசிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்த அங்க வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே ஒரு ஒரு மையங்களுமே இருக்கு. அத வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சு புரிஞ்சுக்கணும். பட்டினத்தார் கூட தன்னுடைய பாடல் ஒண்ணுல சக்கரங்கள பத்தி எல்லாமே சொல்றாரு. அதுல ஆக்னிய பத்தி சொல்லும்போது, "நெற்றி விழியுடைய நிர்மல சதாசிவத்தை பக்தியுடன் பாராமல் பொறியழிந்தேன் பூரணமே. ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலனடைந்தேன் பூரணமே" அப்படின்னு முடிக்கிறார். இந்த மிகச்சிறந்த குண்டலினி யோக தீட்சைய சரியான குரு ஒருவர் மூலமா நாம அடையணும். தீட்சை குடுக்குற அன்னைக்கே நமக்கு சொல்லுவாங்க, "இன்று முதல் எந்த உணவை உண்ணுகிற போதும், எந்த புலன் அனுபவங்களை பெறுகின்ற போதும், மனதை ஆக்கினியிலேயே இருக்க பழகிக் கொள்ளுங்கள்" அப்படின்னு. இந்த அனுபவத்த நாம நித்தம் பெறணும். அருட்தந்தை அவர்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குரு வைத்திய பூபதி கிருஷ்ணராவ் ஐயா அவர்கள் தான் ஆக்கினை தீட்சைய முதல்ல குடுத்துருக்காங்க. அதற்கு முன்னால சாமிஜி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 16 நாள் குழந்தையாக இருக்கும்போதே, பழுக்க காய்ச்சின ஊசி முனையால அவங்க புருவ மத்தியில சுட்டாங்களாம். ஏன்னா, அந்த காலங்கள்ல நெறைய அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு தீப்பட்ட புண்ணு வந்துச்சாம். அந்த வடு வந்து சாமிஜியோட படத்துல பார்த்தோம்னா, நம்மளுக்கு இன்னமும் நாம பார்ப்போம். அது தெரியும். ஏன்னா, இப்ப வந்து குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுற மாதிரி அந்த காலத்துல சூடு வச்சு விடுவாங்களாம். தங்க சக்கர தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு. உலோக அச்சு வச்சு பழுக்க காய்ச்சி 2 புஜங்கள்லயும் குழந்தைகளுக்கு வச்சு எடுப்பாங்களாம். அந்த தழும்பு வந்து மறையாம இருக்குமாம். இந்த மாரிலாம் பண்ணும்போது, திடீர்னு வரக்கூடிய அந்த வலி உணர்வு கூட குண்டலினி சக்திய மேல ஏத்தி விட்டுருமாம். திபெத்திய மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பூவினுடைய முள்ள வந்து ஆக்னி சக்கரத்துல வச்சு அடிச்சு பதிச்சு விட்டுருவாங்களாம் உள்ள. அப்ப அந்த உடலுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனா, ஆக்னி சக்கரத்துல அந்த உணர்வை அது ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும்.
இப்படி குண்டலினி சக்தி மேலேறதுக்கும், நினைவை அங்கேயே நிறுத்துறதுக்கும் அது ஒரு வாய்ப்பா இருக்கும். எப்பவுமே அங்க ஒரு முள்ள பதிச்சு வச்சிருக்கிறதுனால. நாளாக நாளாக அந்த முள்ள வந்து உடலே வந்து கிரகிச்சிருமாம். தலைகீழா நின்னாங்கன்னா, மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி ஆக்னேய சக்கரத்துக்கு அதுவாவே வந்துரும்னு கூட சில பேர் வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க. அது மாதிரி நம்ம அருட்தந்தை அவர்களுக்கு வைத்திய பூபதி கிருஷ்ணராவ் அவங்க தான் அந்த தீட்சைய மொதல்ல குடுத்துருக்காங்க. ஏன்னா, அவங்க எனக்கு சரியா தெரியாதுன்னு சொன்னபோதும் கூட, சாமிஜி வந்து எனக்கு குடுங்கன்னு சொல்லி குடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த புருவ மத்தியில வச்சு அவங்க தியானம் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் பரஞ்சோதி மகான்ட்ட சாமிஜி வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சாமிஜியும் மகான்கள்ட்டலாம் போயி நெறையா தீட்சைய ஆரம்ப நாட்கள்ல பெற்று தான் நமக்கு அத குடுத்துருக்காங்க. நாம பெற்ற அனுபவம் மாதிரி தான். அவரும் அப்ப நெறைய அனுபவங்கள் வந்து பெற்றிருக்காரு. ஏன்னா, அவங்க தொட்டு காட்டுன உடனே, "இங்க ஒரு உணர்ச்சி இருக்கா? இங்கேயே கவனி" அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு சாமிஜி ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது பகல் காட்சி சினிமா ஆரம்பமாகறதுக்கு முன்னாடி, கதவு, ஜன்னல்லாம் மூடி வச்சிருப்பாங்க. நம்ம தியேட்டருக்குள்ள போறோம் இல்லையா? அத சொல்றாங்க. அப்ப சினிமா ஆரம்பிச்சதுக்கப்புறம் சில பேர் லேட்டா உள்ள போவோம் இல்லையா? அப்ப ஒண்ணுமே தெரியாம இருட்டா இருக்குமாம். அப்புறம் நேரம் செல்ல செல்ல அப்படியே நம்ம அந்த இருட்டுக்குள்ளேயே பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய சே சேரு, அதுல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குமாம். அதே மாதிரி சாமிஜிக்கு முதல்ல ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சாம். அப்புறம் குருபுரான் தொட்டு காட்டுன இடத்துல ஒரு சின்ன கொசு மேயிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டதாம். அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தாள ஓசை அவங்களுக்கு குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி தன்னுடைய அனுபவங்கள அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்மள மாரி தான் சாமிஜியும் எடுத்திருக்காங்க. அதுக்காக ஏதோ வந்து நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அப்படியெல்லாம் நாம இந்த ஆக்னேய தீட்சை, நெற்றிக்கண் தவத்த நாம அனுபவித்து, அனுபவித்து நாம அத பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இந்த ஆக்னேய தவத்தால நமக்கு வந்து நெறைய பலன்கள் வந்து கிடைக்குது. அதாவது எந்த ஒண்ணு தோன்றினாலும், அது அந்த இடத்திலேயே நிறைவு பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நதிக்கு எங்க பறக்குது கடல்ல இருந்து உருவாகி தான் வந்து ஆவியா போய் மழையா பொழிஞ்சு, அப்புறம் அது ஆறா மாறி ஓடி பழையபடி கடல்லயே கலக்குது இல்லையா? அதே போல. நம்ம வந்த இடத்துக்கே போகணும் அப்படிங்கிறது தான் நியதி. அப்ப நதி கடல்ல கலந்து தான் ஆகணும். நாம வந்த இடமாகிய சுத்த வழிக்கு போய் சேரணும். அதுதான் நம்முடைய முறை வந்து முறையா நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து இந்த ஆக்கினை தவம் ரொம்ப உதவுது. ஆக்கினை தவத்தால பொருட்கவர்ச்சி நீங்குது. ஆசை வந்து அளவோட நிக்குது. பேராசையா விரியாம தடுக்கப்படுது. விளைவு என்னாகும் அப்படின்னு தெரிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு அயரா விழிப்பு நிலை நம்மளுக்கு கிடைக்குது. புலன்கள் கட்டுப்பாட்டுல இருக்குது. தற்சோதனை வெற்றிகரமா நடக்க இந்த தவம் துணை புரியுது அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. தவம்னா ஏதோ ஞானம் பெருசா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஒவ்வொரு இடங்கள்லயுமே நம்மளுக்கு ஞானம் வந்து கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு தடவ ரமண மகிழ்ச்சிட்ட வந்து நெறைய பேர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். பகவானும் எல்லாத்துக்கும் விளக்கிக்கிட்டே இருந்திருக்காரு. எல்லாரும் சந்தோஷத்தோட அம் அது சந்தேகம் தெளிஞ்சு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஒரு பக்தர் மட்டும் தயங்கி அங்கேயே நின்னுகிட்டு இருந்தாராம். அவர் வந்து படிப்பறிவு இல்லாதவரு. அதனால அவர் ரொம்ப கவலையோட, "பகவானே எல்லாரும் ஏதேதோ கேள்வி கேட்கறாங்க. நீங்களும் சளைக்காம பதில் சொல்றீங்க. ஆனா எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன கேள்வி கேட்கறதுன்னு கூட தெரியல. என்ன போல பாமரர்கள் ஞானம் எப்படி அடையறது? நாங்க எப்படி முக்தி அடையறது?" அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்டாராம். அத கேட்ட உடனே பகவானுக்கும் கண்ணீர் கண்ணெல்லாம் கலங்கிருச்சாம். அப்புறம் வாஞ்சையோட அவர பார்த்து சொன்னாராம், "ஏன் இப்படி போய் நீயா நெனச்சு குழப்பிக்கிற? அவங்களுக்கு பல விஷயங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள் இருக்கு. அத பத்தி என்கிட்ட கேட்டாங்க. நான் பதில் சொன்னேன். உனக்கு ஆனா அந்த மாரி குழப்பங்களே இல்லையே! அப்ப தனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு உணர்றது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஞானம். இத விட வேற என்ன ஞானம் வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப எதுவுமே தெரியாத, படிக்காத பாமரர்களுக்கு கூட நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அவங்களுடைய உயிரை உணர்த்தி இருக்காங்க ஆகினை தீட்சையில அப்படின்னா, நாம அப்ப இதுல வந்து எந்த விதமான படித்தவர்களோ, படிக்காதவர்களோ, மதமோ அல்லது ஏதாவது உயர்ந்த சமுதாயங்களோ, அ பணம் படைத்தவர்களோ எந்த பேதமும் இல்ல. அத்தனை பேர்களுக்கும் ஒண்ணு போல தான் சாமிஜி வந்து குடுத்தாங்க. அவ்வளவு சிறப்பா நமக்கு இந்த ஆக்னை தவத்த அருட்தந்தை அவர்கள் குடுத்துருக்காங்க. ஒரு திருக்குறள்ல கூட
தன்னுயிர் தானறப் பெற்றானே ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தவ வலிமையால தன்னுடைய உயிர், தான்கிற பற்று இதெல்லாம் நீங்க பெற்றவனே மற்ற உயிர்கள் எல்லாமே வந்து கைகூப்பி தொழும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆகினை தவத்தை இந்த நெற்றிக்கண் தீட்சையை நமக்கு வந்து நாம அனைவரும் பெற்றதுனால நாம நம்முடைய குருவினுடைய புகழை உணர்ந்து அவர்களுடைய அடிபற்றி நம்ம தொடர்ந்து நடந்து வருவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிறப்பான சிந்தனையினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கம். நெற்றிக்கண் அப்படிங்கிற தலைப்புல சிவபெருமானுடைய நெற்றிக்கண் வந்து தீமையை ஒழிச்சு நன்மை வந்து நடக்கும். அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற நெற்றிக்கண் வந்து அந்த மாதிரி செயல்படுது. அதே போல நம்மளும் வந்து பிட்யூட்டரி சுரப்பிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஆக்கினை புருவ மையத்துல நாம தவம் செய்யும் போது அறிவு வந்து தன்னுடைய ஆஹ் இதுல இருந்து பிறழாமல் வந்து இருக்கும். அறிவு தன் நிலையிலிருந்து பிறழாமல் இருக்கும் அப்படின்றத வந்து சிறப்பா சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆக்கினையுடைய பயன்கள், செயல்பாடுகள் அத பத்தி எல்லாம் நல்லா சிறப்பா சொன்னீங்கம்மா. அதே மாதிரி அந்த காலத்துல எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்து தீட்சை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது வந்து தெரியுது. ஏன்னா நீங்க சொன்னது வந்து அந்த கம்பியால வந்து சூடு வச்சது, அதுக்கப்புறம் வந்து அந்த முள்ளு திபெத்தியர்கள் வந்து அந்த முள்ளு குத்தி இது பண்ணினது, அந்த காலத்துல அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்து தீட்சை வாங்கியிருக்காங்க. ஆனா நமக்கு வந்து நம்மளோட குரு வந்து எப்படின்னா நமக்கு ரொம்ப சுலபமா வந்து ஜூஸா கொடுத்துட்டாருமா எல்லாத்தையுமே. அத வந்து நம்ம பயிற்சி பண்ணிதான் நம்ம வந்து அதனோட பலன்கள் பண்ணும் போதுதான் அதனோட பலன்களை வந்து அடைய முடியும். ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அதுக்கு ஒரு கதையும் ஒண்ணு ரொம்ப எல்லாருக்கும் புரியும்படியா சொன்னீங்க நீங்க. சிறப்பா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். இன்றைக்கு நமக்கு சிறப்பானது ஒரு சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன்பருமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.